சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பார்வதியோட வீட்டில் விஜயா யோகா கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் நம்ம சிந்தாமணியும் சேர வந்திருக்காங்க. என்ன சிந்தாமணி, நீங்களும் யோகா கற்றுக்கணும்னு வந்தீங்களா அப்படிங்குமே, ஆமாம் நீ ஏன்னா நான் உங்கள் கூட அதுக்கு தானே நான் வீடு வீடாக அலைஞ்சு நோட்டீஸ்லாம் கொடுத்தேன் அப்படிங்குமேனு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு யோகா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. கடைசியில் சிந்தாமணியோட திட்டம் என்னென்னா, யோகா கிளாஸில் சேர்ந்து எப்படியோ விஜயா மூலமாக மீனாவை பழி வாங்கணுங்கிறதான் சிந்தாமணியோட பிளானு. அப்புறம் இந்த இதோ முடிஞ்சிருது. இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவுமே நம்ம மீனா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கிச்சனில் போய் பார்க்குறப்ப எந்த சமையலுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. முத்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சரி ஏதோ உடம்பு முடியல போல இருக்குது படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நம்ம விஜயா நேராக போய் கிச்சனில் பார்த்துட்டு ஒரு ஜக்கு தண்ணி தூக்கி விஜயா மேலே மீனா மேலே ஊற்றிடுறாங்க. அதை ஊற்றுனதை முத்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஜக்க பிடிங்க அடிக்க போயிட்டு திரும்பி கீழே தூக்கி போடுறாங்க. அப்புறம் அண்ணாமலை எல்லாருமே ரோஹிணி, மனோஜ், ரவி, ஸ்ருதி எல்லாமே வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லு முத்து, என்ன நடந்துச்சு, எதுக்காக சவுண்டு அப்படிங்குமே உடனே வேம விஜய போய் பாருங்க, அம்மான்னு கூட பார்க்காம என் மேலே ஜக்க தூக்கி அடிக்க வர்றாங்க அப்படிங்குமேனு, ஏமா நீ பேசாமல் இருமா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சத்தம் போடுறாரு. சத்தம் போடவுமே எங்கள் அண்ணாமலை என்ன நடந்துச்சு, நீ இப்படியே போய் சொல்லாத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கவுமேனு உடனே மனோஜ் பாத்தியாப்பா வெளியே அடி கைவுங்கிற மாதிரி அம்மாவையுமே அடிக்க வந்துட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஏற்றி விடுறாரு. ஏற்றி விடவுமே நீ பேசாமல் இருக்கீங்களா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காதிங்க, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லவுமேனு இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஸ்ருதி மீனா உங்கள் மேலே தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. என்னங்க உடம்பு சூடாக இருக்குது, மீனாவுக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லவுமே, அப்பா இப்போ தெரியுதாப்பா ஏன் மீனா என்னதான் நடந்துச்சு இப்போ தெரியுதா அப்படிங்கவுமே, என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கவுமே இதை முத்து சொல்கிறாரு. இல்லைப்பா அம்மா இந்த மீனா தூங்கிட்டு இருந்தாங்க, அம்மா நேராக போய் கிச்சனில் போய் பார்த்துட்டு சமைக்கலன்னு சொல்லி ஒரு ஜக்கு தண்ணியை தூக்கி மீனா மேலேயே ஊற்றிட்டாங்க அப்படிங்கவுமே, விஜய் உனக்கு கொஞ்சம் கூட மந்தையில் மூளை இருக்கா, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குமே, அப்புறம் என்னங்க வர்றேன் சமைக்காமல் ஒன்றுமே செய்யாமல் இவ பேசாமல் படுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கவுமே, உடம்பு முடியாமல் தானே அந்த பொண்ணு படுத்துருக்கு, நீ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கவுமே, ரோஹிணி இருந்துக்கிட்டு மீனாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா ஆண்டிக்கு தெரியாது, அதனால தான் இதை இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும், நீ கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை சத்தம் போட்டுடுறாரு. என்ன விஜயா இருக்க துமுறு உனக்கு ஓவராக ஆகிப்போச்சா, இப்படி உடம்பு சரியில்லாத பொண்ணு மேலே இப்படி ஊற்றி விட்டுருக்க, கொஞ்சம் கூட மாமியார் என்ன மாமியாருங்கிற ஒரு இது திமுறை காட்டுறியா, ஒழுங்காக மருமகளை மாதிரி நடத்திப்பாரு, அந்த பொண்ணு பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இது, எரிமலை பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் உன் நல்லது, வெடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீ எல்லாம் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாங்க. முத்துவும் என்ன இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவனா உங்களுக்கு வச்ச வேலைக்காரியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்புறம் என்ன சமைக்காமல் இப்படி அவள் சமைக்கிறதுக்கு தான் அவள் வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லி முத்துவும் சப்போர்ட் பண்ணுறாங்க மீனாவுக்கு. நம்ம விஜயா இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கோம், எல்லாருமே சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. சரி போய் கடையிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் மனோஜும் போய் வாங்க போகிறாங்க. நம்ம மீனா ரெஸ்ட் எடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்ட்டு பார்க்குறாரு. அப்புறம் விஜயாட்ட போய் பேசவுமே விஜயா கோவிச்சிட்டு போகிறாங்க. என்ன விஜயா கோவிச்சிட்டு போகிறேன் அப்படிங்குமே, ஆமாம் நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி பேசுனீங்கன்னா அந்த பூ கட்டுறவை என்னை மதிப்பாளா அப்படிங்குமே, தயவு செஞ்சு இப்படி பேசாத விஜயா, நல்லதுக்காக தான் சொல்கிறேன், இந்த குடும்பம் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அந்த பொண்ணு பொறுமையாக இருக்கிறனால பரவாயில்ல, இதுவே சுருதியாக இருந்தால் அப்படி பண்ணுவியா நீங்கள், அப்படி நீ பண்ணியிருந்தேன்னா சுருதி சொன்ன மாதிரி சுருதி நீ தூக்கி மூஞ்சியில் ஊற்றிருக்கோம், அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க, இதுவே ரோஹிணியாக இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் பண்ணாதான் தப்பா, ஆமாம் நீ பண்ணாதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவுமேனு, இப்போ என்னதான் பண்ண சொல்கிறீங்க, ஒழுங்காக நீ மாமியார்னா மாமியார் மாதிரி இருந்து பழகு, எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி நடத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் எல்லா தப்பையுமே என் மேலேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டு போகிறாங்க. நீ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்